ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜிபே, ஃபோன்பே போன்ற யூபிஐ பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஜிபே, ஃபோன்பே மற்றும் பேடிஎம் போன்ற யூபிஐ ஆப்பில் இனி ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 50 முறை மட்டுமே பேலன்ஸ் சரிபார்க்க முடியும் அப்படின்ற ஒரு புதிய விதியை நாளை முதல் அமல்படுத்துகிறாங்க. 1/8/2025 முதல். ஒரு சில விதிகள் என்னமான விதி அப்படின்னா, யூசர் கேன் செக் தேர் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஒன்லி 50 டைம் பெர் டே பெர் ஆப். அதாவது ஒரு ஆப் மூலமாக ஒரு நபர் 50 டைம் தான் ஒரு நாளைக்கு உங்களுக்கான அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒன்லி 3 அட்டெம்ப்ட் ஆர் அலோட் டு செக் ஏ பெண்டிங் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் வித் ஏ 90 செகண்ட் கேப் பிட்வீன் ஈச். அதாவது இப்போ நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷனை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டேட்டஸ் அது பெண்டிங்கில் இருக்கா இல்லை பார்த்தா முடிஞ்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சா, அந்த ஸ்டேட்டஸை ஒன்லி 3 தடவை மட்டும் தான் நீங்கள் செக் பண்ண முடியும். வித் ஏ 30 செகண்ட் கேப் 90 செகண்ட் கேப்புக்குள்ளே 3 தடவை நீங்கள் தான் செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ கேன் வியூ யுவர் லிஸ்ட் ஆஃப் லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட் ஒன்லி 25 டைம் பெர் டே. அதாவது ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தா 25 டைம் மட்டும்தான் நீங்கள் பெர் டேக்கு செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் லிங்க்டு பேங்க் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, யூசர் கேன் ரைஸ் அப் டு 10 பேமெண்ட் ரிவர்சல் ரெக்வஸ்ட் பெர் மந்த் பட் ஒன்லி 5 ஃபார் 1 சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஏதாச்சும் பார்த்தா அந்த 10 பேமெண்ட் ரிவர்சல் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, ஏதாச்சும் அமௌண்ட்டை மாற்றி அனுப்பிட்டீங்க, அதை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா பெர் மந்த்துக்கு 10 பேமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். பட் ஒன்லி 5 ஃபார் 1 சென்டர், அதாவது ஒரு சென்டருக்கு 5 தடவை மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தடவை மாதத்துக்கு 10 பேமெண்ட் மட்டும் தான் நீங்கள் ரிவர்சலுக்காக ரெக்வஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ பே டிரான்சாக்ஷன் வில் நவ் ஒன்லி பி ப்ராசஸ்டு அட் செட் டைம் ஒன்லி. அதாவது ஏதாச்சும் நீங்கள் ஆட்டோ பேமெண்ட்கான ப்ராசஸ் வச்சுருக்கீங்க, ஆட்டோ பேவாக மந்த்லி அதுவும் எடுத்துக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா பிஃபோர் 10 AM between 1 PM and 5 PM and after 9:30 PM அது வரைக்கும் தான் உங்களுக்கு பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பீக் ஹவர்ஸில் இதுக்கப்புறம் ஆட்டோ பேமெண்ட் பண்ண முடியாது, ஆட்டோ பேமெண்ட் ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யூபிஐ ஆப் மஸ்ட் ஷோ வெதர் ஏ பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆர் ஃபெயில் வித்தின் ஏ செகண்ட். அதாவது உங்களுக்கான பேமெண்ட் ஆகிடுச்சா, சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சா, ஃபெயில் ஆச்சான்றதை வித்தின் ஏ செகண்ட்குள்ளே கொடுத்துரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பிஃபோர் கம்ப்ளீஷன் ஏ டிரான்சாக்ஷன் the recipient registered bank name will be displayed to help prevent fraud. அதாவது இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு பார்த்தா பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டுக்கான நேம் பெயர் அவங்க பேங்க் அக்கௌண்ட் என்ன பெயர் இருக்கோ அந்த பெயர் மட்டும்தான் ஷோ ஆகும். நீங்களே ஃபோன்பே, ஜிபேயில் கொடுக்குற பெயர் ஷோ ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு 1/8/2025 முதல் நடைமுறைக்கு வருதுங்க. அதெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் ஸோ யூபிஐயில் பின் தேவையில்லை, ஒரு புதிய ஆப்ஷனை கொண்டு வராங்க. யூபிஐயில் பின்னுக்கு பதிலாக பயோமெட்ரிக் மூலம் யூபிஐ பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் வசதியை என்பிசிஐ விரைவில் கொண்டு வரதா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நம்ம பின் நம்பர் வச்சு தான் இதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் பண்ணும். பட் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னா பின் நம்பர் தேவையில்ல, அதுக்கு பதிலாக உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோ உங்களுடைய ஐரிஸ் ஸ்கேனர் முக அடையாளத்தை வச்சோ நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது விரைவில் நடைமுறைக்கு கொண்டு வராங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.